இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, குஷியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? சதா தந்தையின் நினைவிற்கான சிந்தனை, எப்பொழுதும் பாபாவின் நினைவிற்கான சிந்தனை மற்றும் ஞான சிந்தனை செய்யுங்கள். ஒன்று பாபாவை நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை மற்றும் ஞான சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். குஷியாக இருப்பீர்கள். இரண்டாவது, எப்பொழுது அமைதி கிடைக்கும்? எப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்வோமோ அப்போதுதான் அமைதி கிடைக்கும். மூன்றாவது, முதலில் எந்த விஷயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும்? கேட்கல. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான் என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்த வேண்டும். நான்காவது கேள்வி, யார் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள்? ஞானம் என்பது பகல். யார் பகலில் இருக்கிறார்களோ அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். பகல்னா இந்த பகல் கிடையாது, ஞானம் என்ற வெளிச்சம், அந்த பகல். ஞானம் இருந்ததுன்னா அவங்க ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. அஞ்சாவது, எந்த பொக்கிஷத்தை விட்டுவிடக்கூடாது? குஷி உங்களுடைய சிறந்த பொக்கிஷமாகும். இந்த பொக்கிஷத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், நினைவு சொரூபம் என்றாலே டேஷ் ஆகுவதாகும். நினைவின் சொரூபம் என்றாலே மகானாத்மா ஆகுவதாகும். இரண்டாவது, சத்தியுகத்தில் அனைவரும் டேஷ். சத்தியுகத்தில் அனைவரும் பத்மாபதம் பாக்கியசாலிகள். மூன்றாவது, சிவ ஜெயந்தி டேஷ் சமமானதாகும். சிவ ஜெயந்தி வைரத்திற்கு சமமானதாகும். நான்காவது, யோக பலத்தின் மூலம் டேஷை அடைவீர்கள். ஷரீர பலத்தின் மூலம் டேஷ் ஏற்படுகிறது. டேஷ் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைகிறீர்கள். ஷரீர பலத்தின் மூலம் உலகம் விநாசம் ஏற்படுகிறது. அமைதியின் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். சைலன்ஸ் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். அஞ்சாவது, ஆத்மாவில் தான் டேஷ் இருக்கிறது. என்ன சம்ஸ்காரம்? ஆத்மாவில் தான் ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.